அந்த நடிகர் எங்க? இப்ப இருக்கிற நடிகர்கள் எங்க? இங்க புகிற நடிகர்கள் உடனே பாட்டில் ஓபன் பண்ணிடுவான், சாராயத்தை குடிச்சுவான், 4 பொண்ணுங்களோட டான்ஸ் போடுவான், 100 பேர் அடிக்கிற மாதிரி ஷோ காட்டுவான். அவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்து என்னத்தை பண்ண போறாங்க? கலைத்துறையிலே தன் கதாபாத்திரத்திலே வருகின்ற பொழுது பொதுமக்களுக்கு நல்ல அறிவுரை வழங்கக்கூடிய கதாபாத்திரத்தில் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்திருக்கிறார். எந்த நடிகனாவது கொடுத்திருக்காங்களா? எந்த நடிகனாவது கொடுத்திருக்காங்களா? தமிழ்நாட்டில் சம்பாதிச்ச காசு முழுசு மக்களையே கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஏழ்மையில் இருந்த தலைவன் தன்னுடைய சுயமுயற்சியால் கலைத்துறையில் பயணித்து ஒரு உயர்ந்த இடத்திற்கு வருகின்ற பொழுது அந்த வருகின்ற சூழல் வருகின்ற நேரத்திலே கூட கலைத்துறையிலே தன் கதாபாத்திரத்திலே வருகின்ற பொழுது பொதுமக்களுக்கு நல்ல அறிவுரை வழங்கக்கூடிய கதாபாத்திரத்தில் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்திருக்கிறார். குடித்துவிட்டு கும்மாளம் போட்டு பாத்திரத்தில் அவர் நடித்தது வரலாறு கிடையாது. குடித்தவனை கண்டித்து அவனை திருத்துகின்ற கதாபாத்திரத்தில் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்திருக்கிறார். அப்படி படத்திலேயும் நேர்மையானவர், படத்திலேயும் நல்லவர், படத்திலேயும் மனிதநேயமிக்க தலைவர், படத்திலேயும் தாய்ப்பாசம் கொண்ட தலைவர், படத்திலேயும் சகோதரி சகோதரர்களாக பார்க்கக்கூடிய தலைவர், இப்படி நடித்த காரணத்தினால் மக்களும் இவர் உண்மையானவர், நமக்காகவே இருக்கின்றவர், நமக்காகவே நடித்துக் கொண்டிருக்கின்றவர், நமக்காகவே பணத்தை சம்பாதித்து நமக்காகவே கொடுத்துக் கொண்டிருக்கின்றவர். எந்த நடிகனாவது கொடுத்திருக்காங்களா? எந்த நடிகனாவது கொடுத்திருக்காங்களா? தமிழ்நாட்டில் சம்பாதிச்ச காசு முழுசு மக்களையே கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதான் 8வது கொடைவள்ளல். எல்லாருமே எதிரி கூட இதில் தப்பு சொல்ல முடியாது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற 2ஆம் தலைவர் பொதுச்செயலாளர் இருக்கிற துரைமுருகன் கூட அவருடைய கல்வி செலவை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்துதான் அவர் கல்வி செலவை காப்பாற்றினார். அது மேடையிலே சொல்றார் துரைமுருகன். அண்ணன் எம்ஜிஆர் என்ன எல்லாத்திலையும் காப்பாற்றினார், ஆனா எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, எனக்கு கருணாநிதி தான் பிடிக்கும். ஆனா தலைவர் தப்பா சொல்லலையே. எதிரியும் கருணையோடு பார்க்கக்கூடிய ஒரு தலைவன் நாட்டில் இருக்கிறார் என்று சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். இயேசுபிரான் ஒரு கன்னத்தை அடித்தால் மறு கன்னத்தை காட்டு என்று சொன்னார் இயேசுபிரான். நாம நேரா பார்க்கல, இயேசுபிரானை நாம நேரா பார்க்கல. ஆனா அவர் சொன்ன கருத்தின் அந்த கரு இருக்கிறதே, அந்த கருவிற்கு சொந்தக்காரர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இறுதி நாட்களில் தான் வாழ்ந்த வீட்டை கூட தன் உறவுகளுக்கு கொடுக்கவில்லை. தனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவன் அண்ணன் மகன் தான் கொடுக்கிறான். அவன் அண்ணன் மகளுக்கு கூட அந்த வீட்டை கொடுக்கல. யாரு கொடுத்தாருன்னா காது கேட்காத, கண்ணு தெரியாத குருடருக்கு, அந்த குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்காக தான் வாழ்ந்த இல்லத்தையே கொடுத்த தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். பாருங்க, அப்படிப்பட்ட தலைவனுக்கு நாம் இன்னைக்கு விழா எடுத்துட்டு இருக்கிறோம். மக்கள் அவரை நேசிச்சனாலதான் அண்ணா கட்சியை உருவாக்கினா கூட இந்த கட்சிக்கு சொந்தக்கார அண்ணா நினைக்கல மக்கள். எம்ஜிஆர் தான் இந்த கட்சிக்கு சொந்தக்காரன் நினைத்திருக்கிறார்கள். அந்த நடிகர் எங்க? இப்ப இருக்கிற நடிகர்கள் எங்க? இங்க புகிற நடிகர்கள் உடனே பாட்டில் ஓபன் பண்ணிடுவான், சாராயத்தை குடிச்சுவான், 4 பொண்ணுங்களோட டான்ஸ் போடுவான், 100 பேர் அடிக்கிற மாதிரி ஷோ காட்டுவான். அவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்து என்னத்தை பண்ண போறாங்க? மக்களை நேசிக்கக்கூடிய தலைவன் வர வேண்டும். அவர் எந்த தொழில் இருக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை. ஏழை மக்களுடைய உணர்வுகளை, அவர்களுடைய நிலைகளை அறிந்து கொண்டு அவர்களுக்காக போராடக்கூடிய சிந்தனையுடைய தலைவன் நாட்டிலே
கட்சி நடத்த வேண்டும், அவன் ஆட்சிக்கு வர வேண்டும். அந்த சிந்தனை உடைய தலைவனாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி அவரோடு மட்டும் நின்று விடாமல் ஒவ்வொரு தொண்டனையும் அதே போல தாய் உள்ளத்தோடு செயல்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கி மறைந்த தலைவனுடைய பிறந்த நாளிலே நாம் ஒரு சபதம் ஏற்போம். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டும். அந்த தாயுள்ளத்தோடு இருக்கிற ஆட்சி வர வேண்டும். மக்களை நேசிக்கக்கூடிய ஆட்சி வர வேண்டும். மக்களை பாதுகாக்கக்கூடிய ஆட்சி வர வேண்டும். உண்மையான மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆட்சி வர வேண்டும். மக்களுடைய எண்ணங்களை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு செயல்படக்கூடிய ஆட்சிகள் வர வேண்டும். தர்மமும் நியாயமும் தழைத்தோங்கக்கூடிய ஆட்சி வர வேண்டும். பாதிக்கப்பட்டவனுக்கு சட்டம் உடனடியாக அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஆட்சி வர வேண்டும். அந்த ஆட்சி எது என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான். அந்த ஆட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கின்ற எடப்பாடியார் அவர்கள் கடுமையாக உழைத்து நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்லி மீண்டும் முதலமைச்சர் பொறுப்பேற்பதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 109வது ஆண்டு பிறந்த நாள் விழாவிலே சபதம் ஏற்போம், உழைப்போம், வெற்றி பெறுவோம். மீண்டும் அண்ணாவின் ஆட்சியை, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை, புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை எடப்பாடியார் தலைமையில் அமைப்போம் 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 என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.